இப்ப இது என்ன மாதிரியான கட்டடங்கள்? குடியிருப்பு பகுதிகளுக்காக கட்டப்பட்ட கட்டடங்களா அல்லது கமர்ஷியல் பயன்பாட்டுக்காகவா? ட்ரஸ்ட் ஹைட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு குடியிருப்பு பகுதிக்காக கட்டப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஒருவேளை மக்கள் இதுல குடியிருந்தால் இன்னும் இந்த விபத்து என்பது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் கண்டிப்பா நீங்க சொல்றபடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 500 பேர் தங்கலாம் இந்த குடியிருப்பு பகுதியில. மொத்தமாக இந்த 2 கட்டடங்களிலும் எத்தனை வீடுகள் என்ற எண்ணிக்கை இருக்கிறது? ஒரு ஃப்ளோருக்கு சுமார் 4 பில்டிங், அதாவது ஒரு ஃப்ளோருக்கு 4 பிளாட்னு பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 12 ஃப்ளோர். இப்ப இந்த இடிபாடுகளுக்குள் யாரேனும் உயிரோடு சிக்கியிருப்பதற்காகவோ இல்ல உயிரிழப்பை நேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நிறைய இருக்கு சார். கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து பில்டிங்ல 150 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. இந்த பில்டிங்ல 150 பேர் கிட்டத்தட்ட வேலை செஞ்சிருக்காங்க. வேலை செஞ்சவங்க யாருமே இல்ல. பிரபாகர், நீங்க தொடர்பில் இருங்க. செய்தியாளர் சுப்பையா, அவங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. கார்த்திகா, இங்க பாத்தீங்கன்னா இங்க பணிபுரியக்கூடியவர் வந்து இன்று 30க்கும் மேற்பட்ட 11 மாடி கட்டடம் முழுமையாக இடிந்துள்ளது, தரைமட்டமாகி உள்ளது. குறிப்பாக நான் ஏற்கனவே பக்கத்து கட்டிடத்தை சொன்ன 11 மாடி, அதே போன்ற கட்டிடம் தான் இந்த கட்டிடமும். இது 11 மாடியும் முழுமையாக உள்ளே சேதமடைந்து நொறுங்கி அப்படியே உள்ளே மண்ணில் புதைந்துள்ளது. இதற்கிடையே 30க்கும் மேற்பட்டோர் இதில் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதுல பணிபுரியக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆந்திராவை சேர்ந்து என்று சொல்லப்படுகிறது. 4-5 மாதங்களாக இந்த பணி நடைபெற்று வந்ததாகவும் தற்போது இந்த கட்டடத்துடைய தன்மை வலுத்தன்மை குறைவாக இருந்த காரணத்தினால் இந்த பலத்த மழையின் காரணமாக முழுமையாக கட்டடம் நிலை கொள்ளாமல் அப்படியே மண்ணோடு மண்ணாக புதைந்து சரிந்து விட்டது. அருகில் ஒருவர் இருக்கிறார், அவரு கூட கேட்கலாம். சார், இதுல வந்து எவ்வளவு பேர் இங்க உட்புள்ளிருப்பாங்க? எந்த அருண் என்ற பேச கேட்கறா? பில்டிங்ல கேக்குறீங்களா? பில்டிங்ல 30 பேர் மேல தான் இருக்கும். எனக்கு போன் வந்து கம்மல இருந்து இந்த மாதிரி பக்கத்துல வந்து பில்டிங் இடிஞ்சு ஒடிஞ்சு போச்சு, நீங்க வாங்க ஓனர் கூட இல்லன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அதுதான் வந்தேன். வந்து பார்த்தா எங்க சூப்பர்வைசர் உள்ள மாட்டிருக்காரு. எங்க சூப்பர்வைசர் தான் உள்ள இருக்காரு. ஆமா, இல்ல போன்ல பேசினாரு. ஆனா போன்ல வந்து டார்ச் மட்டும் தான் அடிச்சாரு. போன்ல பேச முடியல, வரல. டார்ச் மட்டும் அடிச்சு காட்டினாரு. அந்த டார்ச் மூலியமா தான் உள்ள போயிட்டு அவர் தண்ணி கொடுத்தாச்சு. ஆனா கால் வந்து பீம் வந்து அந்த கால் மேல உட்காந்துருக்கு. அதனால எடுக்க முடியல. அதுக்காக தான் ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி வர வச்சு இப்ப எடுத்துட்டு ஆமா சார். இன்னைக்கு என்ன சம்பளம் நாள், பட் அதனால வந்து தொழிலாளர்கள் அதிகமா வந்ததுனால இன்னைக்கு சம்பளம் இதனால வந்து தனிப்பட்ட முறையில வேலை பார்க்கறவங்க, பக்கத்து பில்டிங்ல வேலை பார்க்கறவங்க எல்லாமே இங்க வந்து சம்பளம் வாங்க வந்திருக்கலாம். உறவினர்கள் வந்து 4 பேர் ஒருத்தர் அழுகுறாரு. இப்ப மாதிரி என்னுடைய மனைவி, மச்சான், ஒய்ஃபு 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க, நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் தனித்தனியா எல்லாம் வந்து ஆந்திரா சைடு, அது மாதிரி தெலுங்கு சம்பந்தப்பட்ட தெலுங்கானவங்களுக்கு தான் இங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய குரலை வச்சுதான் நான் பேசி பார்த்திருக்கோம் சார். உள்ள இடிபாட்ட சிக்கல் தொலைபேசி இருக்கா? ஏதாவது பேச வாய்ப்பு இருந்தா தொலைபேசி மூலியமா நாங்களும் வந்து கேட்டு இருக்கோம். தொலைபேசி மூலியமா பார்த்து நாங்க கேட்டு இருக்கோம். இப்ப பேசினாரு, சரி நான் பாதுகாப்பா தான் இருக்கிறோம், ஆனா வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க உள்ள. குறிப்பிட்டீங்க, இல்ல உள்ள தரைத்தளத்துக்கு கீழே எத்தனை ஃப்ளோர் கட்டப்பட்டு? அது வந்து சரியான முறையில் தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறதா என்னன்னு தெரியல. சரியான ஒரு மாடி கிளாஸ் ஆகி மொத்தமே சரிஞ்சு கிடக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடிபாட்டுக்குள்ள எப்படி அவங்க உயிரோடு இருக்காங்க பேசினாங்கன்னு சொல்றீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? ஏதோ ஒரு போன் மூலியமா தொடர்பு கொண்டதுனால சொன்னாங்க இது பாருன்னு. இப்ப இடையில எங்க கம்பெனி பக்கத்துல இருக்கோம். அவர் வந்து உடனே இங்க ஃப்ரண்ட்ல இருந்ததுனால அவரை மீட் பண்ணி குரல் கேட்டு மீட் பண்ணி அவரை மருத்துவமனைக்கு அமைச்சிருக்கோம். மீட் பண்ணி எவ்வளவு பேர் வெளியே எடுத்திருக்காங்க? கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போதைக்கு இந்த நிலவரப்படி ஒருத்தர் தான் எடுத்திருக்கோம். அவர் இதுவரை ஒருவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதில் வந்து கண்காணிப்பாளர் சூப்பர்வைசர் உள்ளே சிக்கியிருப்பதாகவும் அவரை மீட்கும் பணியில் கந்தசாமி என்பவர் உள்ளே சிக்கியிருக்கிறார். அவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டதை எடுத்துதான் அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறைக்கும் தீர்ப்பதற்கும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது ஆம்புலன்ஸும் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வரிசையாக. ஆனால் இது மீட்பு பணிகள் வந்து மிகவும் கொஞ்சம் மந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றால் மழையின் காரணமாக இந்த பகுதியில் முழுமையாக கட்டடம் சேதமடைந்துள்ளதால் இது முழுமையாக தோல்வி இந்த தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த கம்பிகளை நீங்க பேசும்போது ஒரு நபர் உள்ளே சிக்கியிருப்பதாக சொன்னார். அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார். அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி நீங்கள் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, நிச்சயமா அவருடைய தொலைபேசி எண்ணை கொடுக்கிறேன். தொலைபேசியா சார்? 9789 கார்த்திகேயன் அவர் ஏற்கனவே இந்த இடிபாட்டு சிக்கியுடைய உறவினர் என்பதால் பதட்டத்தில் இருக்கிறார்.
அவரிடம் ஒரு தொலைபேசி எண்ணை வாங்கி உடனடியாக கொடுக்கிறேன். இதற்கிடையே பாத்தீங்கன்னா இது நேரம் செல்ல செல்ல இரவு நேரம் ஆகிவிடும் என்பதால் இதற்கான அதாவது ராட்சச விளக்குகள் பொருத்தப்பட்டு உடனடியாக அதற்கான தயார் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் யாரும் உள்ள அனுமதிக்கவில்லை. நிச்சயமாக சுப்பையா, அவருடைய உடனடியாக நாம் அவர் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவருடைய எண்ணை நீங்கள் வாங்கி கொடுங்கள் உடனடியாக. 9999. சென்னை போரூர் அருகே 13 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள் உள்ளாயிருக்கிறது. கட்டட இடிபாடுகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவக்குழு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். ஒரு சிலரை பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் உள்ளே சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கு அந்த பகுதியில் 2 கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும், ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 2 கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும், ஒரே ஒரு கட்டிடம் மட்டும் முழுவதுமாக இடிந்து விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு உள்ளே சிக்கியிருக்கிற நபர்கள் குறித்த விவரங்கள் நமக்கு முழுவதுமாக தெரியவில்லை. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அருகில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அந்த கட்டடங்களுடைய பீம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதால் அதனால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், ஒரு சிறிய மழைக்கு இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இது குறித்த விவரங்கள் முழு விசாரணைக்கு பிறகு தெரியவரும். பிரபாகர், நீங்க தொடர்பில் இருக்கீங்களா? இருக்கு சார். இப்போ இந்த பகுதியில இருந்து மீட்கப்பட்டவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள், அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா யாராவது மொத்தம் இருந்தவங்க எல்லாரும் 108 ஆம்புலன்ஸ் பகுதியில் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா கூப்பிட்டு போனவங்க இங்க பக்கத்துல எங்க போயிருக்காங்கன்ற டீடைல் எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தரை மட்டும் இப்ப உயிரோட தூக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த பகுதியில மணலுடைய தன்மை எப்படி இருக்கிறது? கட்டடங்கள் கட்டுவதற்கு உறுதியான பகுதி தானே அந்த பகுதிகள்? இப்ப நீங்க கேட்டது சரியான கொஸ்டின் சார். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி 5 மாடிக்கு மேல எந்த பில்டிங்கும் வேற எந்த பில்டிங்கும் இந்த இடத்த சுத்தி இல்ல. இந்த சுற்று வட்டாரத்துல 5 மாடிக்கு மேல எந்த பில்டிங்கும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா முன்னாடி ஏரி இருந்த ஒரு பகுதி, போரூர் ஏரியை சேர்ந்து இருந்த ஒரு பகுதி. இப்ப முதல் முறையாக இந்த கட்டடம் மட்டும்தான் 13 மாடிக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த 2 பில்டிங்கும் நல்லா தெரியும். இப்ப இந்த கட்டடத்தோட உரிமையாளர்கள் யார், அது பற்றி விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இல்ல சார், வெளியில இருக்கிற போர்டுல ட்ரஸ்ட் அந்த பேர் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியல இத பத்தி. இப்ப இந்த கட்டடத்தோடைய விற்பனை எப்படி இருக்கிறது? இதுல யாராவது காசு கொடுத்து வாங்கி அந்த கட்டடத்துல குடியிருந்து இருக்கிறாங்களா அது வரைக்கும்? இல்ல சார், இது வரைக்கும் எந்த ஒரு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல வரைக்கும் டாப் ஃப்ளோர் வரைக்கும் எந்த ஃப்ளோரையுமே இவங்க பூசல. வேலை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால கண்டிப்பா வார நாட்கள்ல வேலைக்கு வராதவங்க கூட கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வருவாங்க. இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் சனிக்கிழமையில தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த பில்டிங்ல வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த பில்டிங்குள்ளார இருந்தாங்க. ஆனா என்ன ஆனாங்கன்றதுதான் தெரியல. இப்ப அந்த பகுதியில கட்டட பணிகள் ஈடுபட்டிருக்க எல்லாருமே அந்த கட்டடத்திலே தான் தங்கி இருக்காங்களா, இல்ல பக்கத்துல ஷெட் அமைச்சு தங்கி இருக்காங்களா? ஷெட் எல்லாம் எதுவும் அமைச்சில்ல சார், அந்த கட்டடத்திலே தான் தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரபாகர். உள்ள சுபையா தொடர்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க கார்த்தியன். தற்போது காயமடைந்தவர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமை என்னவா? கார்த்தியன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபரை மீட்டுள்ளனர். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மேலும் சிலர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு அந்த பணிகளும் முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன. இப்ப பாத்தீங்கன்னா ஒருவரை மீட்பதற்கான பணிகள் ஒருவரை வெளியே எடுத்து விட்டார்கள். அவரை உடனடியாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கான ஆயத்த பணியில் மருத்துவ ஊழியர்களும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர் உடனே அழைத்து செல்வதற்கான பணியும் இருக்கிறது. தற்போது இப்ப பாத்தீங்கன்னா அவரை தோண்டி எடுக்கும் பணி நடைபெறுகிறது. அந்த காட்சி இப்ப பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவு அந்த காட்சி காட்டுவார், பார்க்கலாம். சுப்பையா, இவர் தவிர இன்னும் மற்றவர்கள் இன்னும் எத்தனை பேர் அந்த கட்டிடங்கள் சிக்கி இருக்கிறார்கள்? அது பற்றிய தகவல் ஏதேனும் அங்க இருக்கிற ஊழியர்கள் பகிர்ந்து கொண்டாங்களா? அது கருத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் இங்க பெரும்பாலானவர்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். இந்த கட்டடம் இருக்கக்கூடிய நின்றுவிடக்கூடிய இடிந்த கட்டடத்தின் அருகில் பொதுமக்களை அனுமதிக்கவில்லை. தீயணைப்பு துறையினர் இருக்கிறார்கள், அது மட்டும் காவல்துறை இருக்கிறார்கள். இவரை தவிர யாரும் அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆகவே இங்கே
கார்த்திகேயன் மருத்துவ குழுவினர் தயாரில் இருப்பதால் மீட்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. ஒருவரை உள்ளே அந்த இடிந்த புதைந்த கட்டடத்தில் வெளியே எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவர் சிறிது நேரத்தில் மீட்டு விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன் சுப்பையா, இப்ப பிரபாகர் அப்படின்னு பேசினவர் சொன்னாரு, அந்த பகுதியில இந்த கட்டடம் மட்டும்தான் மிக உயர்ந்த கட்டடம், 5 மாடிக்கு மேல் எந்த கட்டடமும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஒரு கட்டடம் மட்டும் கிட்டத்தட்ட 13 மாடிக்கு மேல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாரு. இதனால் இந்த 13 மாடிக்கு மேல் கட்டணத்தினால ஒரு நாள் ஒருவேளை விபத்து ஏற்பட்டிருக்கிறதா? பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு கட்டடம் மட்டுமல்ல, அருகில் இன்னொரு கட்டடம் நான் ஏற்கனவே வந்தவுடனே அந்த காட்சியை பார்த்தீர்கள். அருகில் உள்ள கட்டடமும் 11 மாடி கட்டடம் ஒன்று கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முழுமையடையவில்லை. தற்போது இந்த கட்டடம் இதே போன்று அருகில் உள்ள கட்டடத்தை போன்றே இதுவும் 11 மாடி கொண்ட கட்டிடம் தான் தற்போது முழுமையாக சேதமடைந்து நொறுங்கி மண்ணோடு மண்ணாக புதைந்து நொறுங்கி கிடைக்கிறது. இதுக்கு முழுமையான அனுமதி பெற்றார்களா இல்லையா என்பது காவல்துறை விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். ஆனால் இதுபோன்ற கட்டடங்கள் இதே பகுதி 2 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஒருவேளை இந்த கட்டடத்துக்கு அனுமதி பெற்று தான் கட்டியிருப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இடிந்த கட்டடத்தை பொறுத்தவரை தரமில்லாத பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அருகில் சொல்கிறார்கள். எனவே இந்த கட்டடம் மட்டும் இடிந்து விழுந்திருக்கிறதாகவும் அருகில் உள்ள கட்டடம் அப்போ இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. கார்த்திகேயன், நிச்சயமாக சுப்பையா, அந்த பகுதியில் அந்த கட்டடங்களுக்குள் சிக்கியிருப்பவர்கள் உறவினர்கள் யாரேனும் அங்கு இருந்தாங்களா? அவரோட ஏதேனும் உங்களால் பேச முடிந்ததா? பேச முடியல. சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய சத்தத்தை தற்போது நாம் கேட்டோம். சுப்பையா, அந்த கட்டடத்துக்குள் பயன்படுத்தப்பட்ட சிலிண்டரா அல்லது அந்த வெல்டிங் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட சிலிண்டரா அது வெடித்தது? கார்த்திகேயன், தற்போது சிலிண்டர் ஒன்று திடீரென அதிலிருந்து வெடிக்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டதால் இங்கு உள்ள ஒரு பீதி ஏற்பட்டு பொதுமக்கள் திடீரென ஒரு ஓட்டத்தை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை எழுந்துள்ளது. கார்த்திகேயன், சுப்பையா, அந்த சிலிண்டர் உள்ளே இருந்து வெடித்திருக்கிறதா அல்லது வெல்டிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்ட சிலிண்டரா அது? போயிட்டு இருக்கா இல்லையா? சிலிண்டர் வெடித்ததில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை இப்போது பார்த்தோம். சுப்பையா, அந்த சிலிண்டர் வெடித்து ஒருவர் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிலிண்டர் எதன் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது? வெல்டிங் பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டதா? சென்னை போரூர் அருகே 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கட்டட இடிபாடுகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயம்பட்டவர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினரும் அந்த இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் மீட்கப்பட்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது சற்று முன்பாக அந்த கட்டடத்தில் வெல்டிங் பர்பஸுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சிலிண்டர் வெடித்து ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக காவல்துறையினர் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். நமது செய்தியாளர்கள் குழு அங்கு விரைந்திருக்கிறது. செய்தியாளர் குழு அளிக்கும் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 கட்டடங்கள் அந்த பகுதியில் கட்டப்பட்ட நிலையில் ஒரே ஒரு கட்டடம் முழுவதுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த கட்டடங்களின் 11 மாடிகளும் இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. உள்ளே எத்தனை பேர் இடிபாடுகள் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரம் தெரியவில்லை. சுப்பையா, அந்த விபத்து, சிலிண்டர் விபத்து எப்படி நடந்தது? அதில் ஒருவர் காயம்பட்டிருக்கிறார். அவரை மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது பற்றி விவரங்களை சொல்லுங்கள். சென்னை போரூர் அருகே 12 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணிக்காக தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மற்றும் மருத்துவ குழு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட கந்தசாமி என்பவரை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோன்று காயமடைந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 கட்டடங்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கட்டடம் மட்டும் முழுவதுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது.
மற்றொரு கட்டடம் இன்னும் முடிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. அந்த பகுதியில் 5 மாடிக்கு மேல் கட்டடங்கள் கட்டப்பட அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த ஒரு கட்டடம் மட்டும் கிட்டத்தட்ட 11 மாடி அளவுக்கு கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதிகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இந்த கட்டடம் இடிந்து விழுந்ததற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். மண்ணுடைய தன்மை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறதா, சிஎம்டி அப்ரூவல் வாங்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் நிச்சயமாக உறுதியான தகவல்கள் நமக்கு கிடைக்க வரும். இந்த கட்டடம் கட்டப்பட்டு அங்கே மக்கள் குடியிருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த இழப்பு என்பது இன்னும் அதிகமாக இருந்திருக்கும், உயிரிழப்பு என்பது அதிகமாக இருந்திருக்கும். நல்ல வேளையாக பாதி முடிந்த நிலையிலேயே இந்த விபத்து நடந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். மீட்பு பணிகளில் தீயணைப்புத் துறையின் ஈடுபட்டிருப்ப நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டடம் முழுமையாக இடிந்திருப்பதால், முற்றிலுமாக அந்த கட்டடங்களை கான்கிரீட் கட்டடங்கள் என்பதால் எல்லாவற்றையுமே அவர்கள் வெல்டிங் வைத்து பிரித்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக மீட்பு பணிகள் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியுமே அவர்கள் பெயர்த்து எடுத்தால் மட்டுமே உள்ளே சிக்கியிருப்பவர்களை அவர்கள் பார்க்க முடியும், அவர்களை காப்பாற்ற முடியும். என அனைத்துமே கான்கிரீட் கட்டடங்கள் என்பதால் உடனடியாக மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே இது சற்றே காலதாமதம் எடுக்கக்கூடிய விஷயம். இது இருந்தாலும் கூட அந்த நபர்களை அவர்கள் பார்க்க முடிவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்கான உணவு, நீர், ஆகாரம், ஆக்சிஜன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் காவல்துறையினருக்கு, தீயணைப்புத் துறையினருக்கு ஏற்படும். நிச்சயமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட அவர்கள் இன்னும் சற்று நேரம் உள்ளே இருப்பதற்கான நேரங்கள் அதிகப்படுத்தப்படும். அதற்கான பணிகளில் போலீசார் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது நமது செய்தியாளர் சுப்பையா தொடர்பில் இருக்கிறார். சுப்பையா, சொல்லுங்க, மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கு? திடீரென்று சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டு ஒருவருக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இதுல ஏராளமான கம்பிகள் அவ்வளவு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடம் இடிந்து விழும்போது அருகிலுள்ள கம்பிகளும் இந்த கம்பிகளை அகற்றினால் மட்டுமே முழுமையாக உள்ளே செல்ல முடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த கம்பிகளை அனைத்தையும் வெல்டிங் வைத்து அதை தகர்ப்பதற்கான வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா திடீரென சிலிண்டர், இங்கே பயன்படுத்தப்பட்ட சிலிண்டர் திடீரென சிலிண்டர் உருண்டு விழுந்து அதிலிருந்து எரிவாயு திடீரென வெளியேறியது. இதன் காரணமாக இங்கு அருகில் இருந்த இந்த மீட்பு பணி ஈடுபட்டிருந்த அலறி எடுத்து ஓடினார்கள். பின்னர் சரி செய்யப்பட்டு மீண்டும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாக்குறீங்க, அந்த கம்பிகளை முழுவதும் வெல்டிங் வைத்து அதன் மூலம் கம்பிகளை முழுவதும் அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அந்த கட்டுமான பணி இடிவிட்டு உள்ளே சிக்கியிருக்கிறவர்களை மீட்பதற்காக அங்கேயும் வெல்டிங் வைத்து அங்குள்ள கம்பிகளையும் அங்கே கட்டுமானம் கட்டியுள்ள அந்த சிமெண்ட்களையும் உடைத்தெறிந்து அதன் மூலம் உள்ளே செல்வதற்கான பணியும் அந்த தொலை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதன் மூலம் உள்ளே தண்ணீர் பாட்டல் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு உள்ளே சிக்கியிருப்பவர்களுக்கு தண்ணீர் பாட்டல் அனுப்பப்படுகிறது. பணிகள் நடைபெற்று வருகின்றன. கார்த்திகேயன், நிச்சயமாக சுப்பையா, உள்ளே இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அவர்களுக்கான தேவை ஆக்சிஜனும் மிக முக்கியமான காரணம். அதை கொடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதே போன்று இப்போது இருக்கிற அதிகாரிகளே போதுமான எண்ணிக்கையில் இருக்கிறார்களா? இன்னும் நிறைய அதிகாரிகள் தேவைப்படுவார்களா உள்ளே சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கு? இப்ப பாத்தீங்கன்னா இங்க 30க்கும் மேற்பட்ட சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 11 மாடி கட்டிடம் என்று பார்த்தால் 11 மாடி கட்டிட பொருட்கள் அனைத்தும் நொறுங்கி ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. ஆனால் போதுமான அதிகாரி இருப்பதாக எங்களுக்கு தோணவில்லை. ஏனென்றால் தீயணைப்புத்துறை சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு 10-15 பேர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் மருத்துவக்குழுவை சேர்ந்தவர் 10-15 பேர் இருக்கிறார்கள். காவல்துறையினர் 10-15 பேர் இருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் வெளியே இருக்கிறார்கள். தற்போது சம்பவ இடத்தில் இந்த ஏரியாவை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் உதவி ஒருவர் இங்கு நேரலை செய்ய விடாமல் இந்த பகுதியில் உள்ள சம்பவங்களை உடனடியாக படம் எடுத்து காட்டுவதால் இங்கிருந்து நம்மளை அப்புறம் நம்மளை இந்த பகுதியில் எடுக்கக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்து தள்ளி இந்த பகுதி வெளியேறுமாறு கூறினார். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு ஓரமாக நின்று இந்த நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பிகள் அனைத்தையும் இதில் அகற்றினால் மட்டுமே உள்ளே எளிதாக செல்லக்கூடிய சூழல் இருப்பதால் இதை அகற்றும் பணி தற்போது நடைபெறுகிறது. ஆனால் போதுமான அளவிற்கு அதிகாரிகள் இல்லை என்பதுதான் உண்மை. ஊழியர்களும் போதுமான அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இதில் 11 மாடி கட்டிடம் 30 பேர் சிக்கியிருப்பதால் 100க்கும் மேற்பட்ட ஊழியர் ஈடுபட்டால் மட்டுமே இந்த பணியை துரிதமாக செய்ய முடியும் என்பதை உண்மை. கார்த்திகேயன், நிச்சயமாக சுப்பையா, அதே போன்று தற்போது மழை பெய்திருக்கிறது, பலத்த மழை பெய்திருக்கிறது. எல்லா இடத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு காயமடைந்தவர்களை மீட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக காலதாமதம் ஏற்படும். எனவே இங்கே காயமடைந்தவர்களை மீட்டு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிப்பதற்காக போதுமான அளவுக்கு மருத்துவ அதிகாரிகள் அங்கு தயார் நிலையில் இருக்கிறாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவர் முதலுதவி அளிப்பதற்காக அவசர ஊர்தியில் உள்ள ஆம்புலன்ஸ் உள்ள ஊழியர்கள் மட்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வெளியே தயார் நிலையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது.
சிக்கப்பட்டுள்ளதால் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் இடிபாட்டுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே கந்தசாமி என்ற சொல்லப்பட்டது, அவர் உள்ளே உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய இந்த தூண்கள் சரிந்து விழுந்ததில் அந்த தூண்கள் ஒரு கால் மாட்டிக்கொண்டுள்ளதால் அவரால் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவரை மீட்பதற்கான பணியில் தான் மேலும் உள்ளே யாரெல்லாம் இருக்கிறார் என்ற விவரங்கள் தெரியவில்லை. மாலை நேரம் என்பதால் தற்போது ஒரு இருட்டான சூழல் காணப்படுகிறது. எனவே இங்கிருந்து உடனடியாக இங்கே விளக்குகள் கொன்றப்பட்டன. ராட்சச விளக்குகளை பொருத்தி அதன் மூலம் இந்த மீட்பு பணிக்கான பணிகள் தயார் நிலையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடிந்த கட்டடத்தின் மேல் 30க்கும் மேற்பட்ட ஏறி இருப்பதால், அந்த கட்டடமே இடிந்த நிலையில் இருப்பதால், அது ஒரு கும்பலாக கூடிக்கொண்டிருப்பதால் இந்த கட்டடத்துக்கு மேலும் ஒரு வலுவான நிலையாக காணப்படும். ஆனால் தொடர்ந்து இந்த மீட்பு பணி ஈடுபடுவது ஒரு சற்று தாமதம் தெளிவான நிலையாக காணப்படுகிறது. கார்த்திகேயன், நிச்சயமாக சுப்பையா, அதே போன்று இரவு நேரம் நெருங்கிவிட்டது, மழை நேரம் வேறு, போதுமான வெளிச்சம் இருக்கிறதா? லைட் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா நிச்சயமாக கான்கிரீட் கட்டணம் என்பதால் நீங்கள் சொல்வதுபடி மீட்பு பணிகள் என்பது நிச்சயமாக காலதாமதம் ஏற்படும். இதை சரி செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான வெளிச்சம் தேவை. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ராட்சச விளக்கில் 3 விளக்குகள் கொன்றப்பட்டு 3 விளக்கிலும் பொருத்தும் பண்ணி அந்த இடிந்த கட்டடத்தின் மேல் உள்ள கம்பிகள் மேல் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அதுக்கான முன்னெச்சரிக்கை பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த இடிந்த கட்டடத்தில் துளை போட்டு உள்ளே சென்று நிற்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரை வெகு விரைவாக நடைபெற்றதாக தெரியவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் துளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2வது இடத்தில் தற்போது இந்த கம்பிகள் முழுவதும் அதில் இடிந்த கட்டடத்தில் உள்ள கம்பிகள் நிறைய சரிந்து காணப்படுகிறது. இந்த ஒரு வாகனமும் உள்ளே சிக்கியிருக்கிறது. எனவே இந்த கம்பிகளை முடிந்தால் அதனால் மட்டுமே எளிதாக மீட்பு பணி ஈடுபடுவதற்காக அந்த இடிந்த கட்டடத்தில் செல்ல முடிய ஒரு அபாயம் இருப்பதால் எளிதாக செல்ல முடியும். இல்லை என்றால் ஒரு அபாயமான நிலைமை இருப்பதால் இதிலிருந்து உடனடியாக உள்ளே செல்ல முடியாத காணப்படுகிறது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை கொண்டு சென்று அதன் மூலம் உடனடியாக அந்த வெல்டிங் செய்து அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சுப்பையா, நிச்சயமாக அந்த கட்டடத்தை முழுவதுமாக இடிந்து போயிருக்கிறது. வெல்டிங் செய்து உள்ளே இருப்பவர்களை மீட்பது என்பது நிச்சயமாக காலதாமதம் ஏற்படும். யாரேனும் உயிரிழப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அந்த பணிகளில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக சுப்பையா, வெல்டிங் செய்து உள்ளே இருப்பவர்களை மீட்பது என்பது காலதாமதம் ஏற்படும். உள்ளே இருப்பவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த பணிகளை விரைவுபடுத்தும் விதமாக ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்துவதற்கு அதிகாரிகள் முயற்சி செய்திருக்கிறார்களா? அதற்கான பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரம் உள்ளே வர முடியாது. ஏனென்றால் இது ஒரு தனியார் கட்டடம் முன்னதாக ஒரு கட்டிடம் கொண்டு உள்ளது. இந்த ஒளிப்பதை காட்டக்கூடிய இந்த இதிலிருந்து ஒரு 30 அடி தூரம் தாண்டிதான் உள்ளே குறைந்த கட்டடத்துக்கு வருவது என்றால் சுமார் 30-40 அடி தூரம் உள்ளே வர வேண்டும். ஆனால் ஜேசிபி இயந்திரம் தயார் நிலையில் உள்ளே நிறுத்திக்கப்பட்டுள்ளது. இந்த ஜேசிபி இயந்திரமானது இந்த ஒரு இயந்திரத்தை தோழ வைத்திருப்பதால் இந்த ஒரு இயந்திரத்தை வைத்து முழுமையான பணிகளை உடனடியாக செய்ய முடியாது என்பது உண்மை. வேறு மாற்றுப்பாதை உருவாக்கி அதன் மூலம் உடனடியாக வந்தால் மட்டுமே மீட்பு பணியை துரிதப்படுத்த முடியும் என்பதை உண்மையை காட்டுகிறேன். ஆனால் அதற்கான பணிகளில் இங்குள்ள அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் முழுமையாக தொலை போட்டு அதை எடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அதில் என்னென்றால் அதாவது வெல்டிங் வைத்து இருக்கிற கம்பிகள் அகற்றினால் மட்டுமே அடுத்த கட்ட பணிக்கு அவங்க தொடர முடியும். இல்லை என்றால் உள்ளே சிக்கி இருக்கிற 30க்கும் மேற்பட்டவருடைய அவருடைய காப்பாற்றும் பணியிலும் மேலும் ஏற்படும் சூழ்நிலை காணப்படுகிறது. காட்டுகிறேன். சுப்பையா, இங்கே காயமடைந்தவர்கள் பக்கத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய நிலை குறித்து எதுவும் தகவல் இருக்கா? அவர் இங்கிருந்து ஒருவர் அழைத்து சென்றதாக சொல்லியிருக்கிறார்கள். மீதி வேறு நபர்கள் வெளியே வந்ததாக தெரியவில்லை. இந்த சனிக்கிழமை என்பதால் அவர்களுக்கு ஊதிய நாள் என்பதால், சம்பள நாள் என்பதால் மற்ற கட்டடங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கட்டடத்தில் வழக்கமாக 30 பேர் தங்கியிருப்பதாகவும் மேலும் கூடுதலான நபர்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதால் மற்றவர்கள் சிக்கியுள்ள யாரையும் மீட்கும் பணி முழுமையாக நிறைவடையவில்லை. இப்பதான் பணி தொடங்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு துளை போட்டு உள்ளே செல்ல முடியாத நிலை இருப்பதால் அதை துளை போடும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதற்கிடையே அது அருகில் உள்ள அந்த கம்பிகள் அகற்றும் நடைபெறுவதால் அருகில் நம்மளால் செல்ல முடியவில்லை. ஒரு 10 அடி தூரத்தில் தள்ளி நின்று தான் நம்ம அந்த காட்சியில் பார்க்க முடியுது. இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இயந்திரங்களும் வாகனங்களும் தயார் நிலையில் இருந்த போதிலும் மீட்பு பணிகளில் இன்னும் விரைவுபடுத்தால் மட்டுமே உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டுகிறேன். சுப்பையா, உள்ள சிக்கியிருப்பவர் தொலைபேசியில் பேசியதாக அவருடைய உறவினர் சொன்னார். இப்போதும் அவர் தொடர்பில் இருக்கிறாரா? அது பற்றிய நிலை என்ன, தற்போதைய நிலை என்ன? அவர் முதலாவது பேசியதாக சொன்னார். அதன் பிறகு அவரிடம் தொலைபேசி அழைப்பு வந்ததாக சொல்லவில்லை. கட்டடம் இடிந்து விழுந்தவுடன் அவர் உள்ளே இருந்ததாகவும் அவர் தொடர்பு கொண்டு தான் இந்த கட்டடத்தில் இடிந்து விழுந்து உள்ளே சிக்கியிருப்பதாக கந்தசாமி என்பவர் தெரிவித்ததால் அவருடைய நண்பர் உறவினர் சம்பவ இடத்திலிருந்து பார்த்தபோது முழு கட்டடமும் அப்படியே சரிந்து மண்ணோடு மண்ணாக
புதைந்து விட்ட ஒரு சூழல் காணப்பட்டதை அடுத்து இவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதித்துறை காவல்துறை வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் உள்ளே இருந்தவர் தொடர்பு கொள்ளவில்லை. ஒருவர் மட்டும் தொடர்பு கொண்டதாக மட்டும் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் எவ்வளவு பேர் இருந்தார்கள், எவ்வளவு பேர் அந்த சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட விவரங்களை இனிமையாக இந்த உலகத்துக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஒருவர் மட்டுமே மீட்கப்பட்டது என்பதும் தெளிவாக உண்மையாக தெரிகிறது. மற்ற விவரங்கள் கூடுதல் விவரங்கள் தெரியவில்லை. இதற்கிடையே ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இந்த கம்பிகளை அழைக்கும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளனர். இந்த பணியை பொறுத்துதான் இந்த பணியுடைய மீட்பு பணியுடைய தீவிரம் தெரிய வரும் காட்டுகிறேன். நிச்சயமாக சுப்பையா, உள்ளே காயமடைந்தவர்கள், உள்ளே சிக்கியிருப்பவர்கள் பற்றிய தகவல்களை வெளியில இருக்கிற உறவினர்கள் யாரேனும் பகிர்ந்து கொண்டார்களா? யார் யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை? ஒரு நபர் வந்தபோது அவருடைய மனைவி மைத்துனர் எல்லோரும் உள்ளே இருந்தாகவும் அவர் வெளியே சென்றிருந்ததாகவும் அவர் வெளியே, அதாவது இந்த பிரதான சாலையை வெளியே அனுமதிக்கிறார். இந்த பணிக்கு உள்ளே யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. நிற்கக்கூடிய பகுதி இடிந்த கட்டடத்தின் அருகில் இருக்கிறேன். இந்த கட்டட பகுதிக்கு ஒரு கட்டடம் இருக்கிறது. அதற்கு அப்புறம் தான் சாலை இருப்பதால் அந்த பகுதிக்கு முழுமையாக யாரும் உள்ளே வர முடியாத சூழல். உறவினரும் சரி, பொதுமக்களும் சரி உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. எல்லாமே சாலைக்கு வெளியில் தான் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மீட்பு பணியை பொறுத்தவரை இந்த பகுதிக்குள் யாரும் உள்ள வர முடியாத சூழல் காணப்படுகிறது. எனவே இந்த சம்பவ இடத்தை பொறுத்தவரை நான் நிற்கக்கூடிய பகுதி இதுல இருந்து இருந்த கட்டிடத்துக்கு இருக்கும் 15 தூரம் இருக்கும். அந்த மீட்பு பணி தவிர வேற நபரை அனுமதிக்கவில்லை. காவல்துறை இங்கு உள்ள பிரதான கேட்டை இழுத்து மூடியுள்ளனர். அதனால் உள்ளே யாரையும் பொதுமக்கள் வராதனால் உறவினர்கள் யார் என்றும் தெரியவில்லை. அவருக்கு தெரிந்த நண்பர்கள் யாரும் உள்ளே வரவும் இல்லை. அவ்வாறு வந்தால் மட்டுமே அவருடன் கூடுதல் தகவலை சேகரிக்கின்ற சூழலில் காணப்படுகிறது. கட்டியம் சுப்பையா, இந்த மீட்பு பணிகளை ஒழுங்குபடுத்தவும் விரைவுபடுத்தவும் அரசின் உயர் அதிகாரிகள் யாரேனும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா? ஏனென்றால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்கள் பகுதிக்குள் வருகிறது என்பது பற்றிய உறுதியான தகவல்களை எங்களால் சொல்ல முடியாது என்பது பற்றிய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை மேயரை தொடர்பு கொண்டு கேட்டபோதும் என்னுடைய எல்லைக்குள் வரவில்லை என்றாலும் கூட மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்பது போன்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அங்கு யாரேனும் உதவி உயர் அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்களா? நீங்க குறிப்பிட்டபடி உயரதிகாரி யாரும் வந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் நீங்க சொன்னது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் எனது மாவட்ட எல்லைக்கு வரவில்லை என்று ஒரு வழக்கமான ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் இந்த மீட்பு பணியை பொறுத்தவரை ஆம்புலன்ஸ் அவசர ஊரில் இந்த சம்பவத்துக்கு 10க்கும் மேற்பட்ட வைத்திருக்கிறார்கள். மேலும் மருத்துவ குழுவில் இந்த சம்பவத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மீட்பு பணியை பொறுத்தவரை இங்கு உள்ள, அதாவது தீவிரத்துடன் மீட்பு பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை இந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் யாரும் சம்பவத்துக்கு வந்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் சம்பவம் நடந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகிறது. நம்ம கூட ஒரு 40 நிமிடம் கழித்துதான் இந்த தகவல் கேள்விப்பட்டு வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னதாக 40 நிமிடம் முன்னாடி நடந்து நம்ம வந்து ஒரு 60 நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது. சுமார் 1.5 நேரம் 1.5 நேரம் ஆகியும் சம்பவத்துக்கு அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் வந்ததாக தெரியவில்லை. மீட்பு பணிகள் மட்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இதனுடைய மேற்பார்வை துரிதப்படுத்தினால் மட்டுமே வெகு விரைவாக அவர்களை மீட்க முடியும். இல்லையா நேரம் செல்ல செல்ல அவருடைய அபாய கட்டத்தை தான் தொட வேண்டிய ஒரு காலகட்டம் காணப்படும். காட்டிய